பிச்சைக்காரனோடலாம் கம்பாரிசன் யார் கூட எங்க தலைவனுக்கு பிச்சைக்காரன் ஒண்ணா? என்ன பேசுறீங்க? எங்க தலைவனு பிச்சைக்காரன் ஒண்ணாங்கிறேன். அப்ப தலைவர் என்ன மண்டக்குள்ளாரு களிமண் வச்சு பேசுறதுனால தான் அத்தனை பேர் கை தட்டுறானா? இல்ல அத்தனை பேர் மக்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்களா? அவங்க மண்டல எல்லாம் களிமண் வச்சிருக்குமா? ஆமா, ஹிந்தி எதிர்க்கணும்னு சொல்லிட்டு தமிழை எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்படி படம் எடுக்கலாமா? எங்க ரசிகர்களையும் சரி எங்க தொண்டர்களையும் சரி எவனையாவது கூப்பிட்டு அடுத்த லாங்குவேஜ் பேச வைங்க, தெரியாதும்பாங்க. சீமான் பாத்தீங்களா, ஏதாவது இங்கிலீஷ் வேர்டு கலந்து பேசுறாரா? தமிழ்லயே பேசுவாரு. எப்படி எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. இந்த தமிழ் நாட்டையும் தமிழையும் வளப்படுத்துறதுக்காக மட்டுமே உலகத் தமிழர் மாநாடுன்னு நீங்க நடத்துவாங்க. காசு அடிச்சுட்டு வீட்டுல பேங்க்ல போட்டு வச்சுப்பாங்க. எங்கேயாவது பணக்காரன் பிச்சைக்காரன் காசு போட்டு பார்த்துருக்கீங்களா? எங்க தலைமை எங்கேயாவது கொடுத்துருக்காப்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப கோயிலுக்கு போறோம்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோம்ல, காசெல்லாம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு உண்டியில உடச்சி எடுத்துட்டு போறோம்ல, அது மாதிரி கடைசியா எங்க சேர்த்து வச்சதெல்லாம் உடச்சி எடுப்போம் ஒரு நாளைக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிஎம்கே திட்டமிட்டு படம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சென்சார் போர்டுல லாக் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஜனநாயகனுக்கு வேணுக்கும்னே இவங்க வந்து அது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு என்ன தலைவன் வந்து செக்ஸ் படத்துல நடிச்சு வச்சிருக்காரு. வெறும் தட்டில் உட்காந்து கூட படமே இல்லாம வெள்ளை திரையை பார்த்துட்டு நாங்க தலைவனுக்காக காசு கொடுத்துட்டு வருவோம். வெறும் தரையில உட்காந்து எங்களுக்கு கதை என்னன்னு எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அந்த கதையை நாங்க இதுதான் கதை அப்படின்னு நாங்க எல்லாம் தெளிவா நாங்க எல்லாருமே பகவத் கேசரி பார்த்தாச்சு. புரியுமா? அதானே? ஆமா, பாளையாவுக்கு பதிலாக எங்கால நடிச்சிட்டு இருக்காருன்னு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா பாளையா தான் மாசு. புரியுதுங்களா? அவர் தான் ஓடுற ட்ரெயினை உடனே நிப்பாட்டி இது பண்ணுவார். அந்த அளவுக்கு மாசா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ எங்க ஆள் தாங்க. இது வரைக்கும் எந்த ஹீரோ அப்படி கிடையாது. உள்ளடி வாங்கிட்டு பெரிய அமௌண்ட் காசு வாங்கிட்டு இங்க ஜனநாயகம் படத்துல வாங்குற சம்பளத்தோட அதிகமான சம்பளம் வாங்கிட்டு அவன் எகைன்ஸா வேலை பார்த்திருக்காங்க. அவன் பண்ண வேலை தான் இத்தனைக்கும் காரணம். ஆனா அவன் டிஎம்கே ஆளுன்னு சொல்றாங்க. நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கோட்ல போட்டு வந்திருக்கீங்க. எப்ப எடுத்த கோட்டு? புதுசா? இல்லம்மா, புது கோட்லாம் இல்லை. ஆக்சுவலா வந்து கல்யாணத்துக்கு எடுத்த கோட்டு. ஆமா, எல்லாருமே கோட்டு, எல்லா கல்யாணத்துலையுமே கோட்டு போடுவாங்க தெரியுமா? ஏதோ ரிசப்ஷனுக்கு போடுவாங்க. ஆமா, அந்த கோட்டை எவனாவது மறுபடியும் போட்டிருக்கானா? போடல. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. அது நம்ம கோட்டை அப்புறம் நம்ம யூஸ் பண்ணாம வேற யாருங்க யூஸ் பண்றது? ட்ரம்ப் மாதிரி இருக்கீங்க சார் பாக்க. ட்ரம்ப் மாதிரி மாசா இருக்கீங்க சார். பரவாயில்ல. இந்த தாவைக்காவை சார்ந்தவங்களாம் தற்குறி அப்படின்ற எண்ணத்தை மாற்றணுன்றதுக்காக தோற்றத்தையும் நீங்கள் மாற்றிருக்கீங்களா சார்? தோற்றத்தை மாற்றணும் இல்லைங்க, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதெல்லாம் உண்டு இல்லையா பழைய காலத்தோட பழமொழியில்? நம்ம வந்து ஆளே ஆல்ரெடி பாதி இல்லை, காவாசி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு மனிதனுக்கு முழு அழகே முடி அழகு தான்பாங்க. முடி தான் அழகு. அது இல்லைன்னாவே அழகு போயிடுச்சு. இப்போ எங்கள் தலைவனுக்கும் வந்து முடியெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் வந்து விக்கு வச்சு சமாளிக்கிறாரா? விக்கு வச்சேன் எங்கங்க எங்க தலைமை எங்கேயாவது விக்கு வச்சிருக்காங்க? போயிருச்சுன்னு சொல்றீங்க. அப்ப முடியலன்னா விக்கு தான் வைக்க முடியும். அந்த முடியெல்லாம் என்ன முடி சார் அதெல்லாம்? அப்ப தலையில இருக்கிறதெல்லாம்? எங்க தலையில இருக்கிறதெல்லாம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிம்பாங்க தெரியுங்களா? ஹேர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அது வந்து நம்ம உடம்புலயே வேற இடத்துல இருக்கிற முடியெல்லாம் புடுங்கி அங்க நடுவாங்க. ஓகே, விக்குக்கு அடுத்த ஸ்டெப் இது. விக்குக்கு அடுத்த ஸ்டெப்லாம் இல்லைங்க, நியூ மாடல். இப்போ நாத்தாங்கல்ல நெற்பயிர் போடுறோம். ஆமாம், அதே இடத்துலையே விளைய விடுறோம். அதை பிடுங்கி வேறு இடத்துல நட்டு வைக்கல. அது மாதிரி நல்லா விளையணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற முடியை வந்து எடுத்து வேறு இடத்துல இருக்கிற முடியெல்லாம் எடுத்து மண்டையில் வச்சு அதை நாற்று நடுறது மாதிரி நட்டுருவாங்க. அதோட வளர்ச்சி, அதோட குரோத்துக்கு தான், அதோட இதுக்கு தான் வந்து அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது வந்து என்ன சொல்கிறது, சாதாரணமாக சும்மா இந்த என்ன சொல்கிறது எல்லாரும் பண்ணிக்க முடியாது. அது வந்து பணக்காரங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஏங்க விஜய் மட்டும்தான் இல்லைங்க, எங்க தலைவர் மட்டும்தான் இல்லை. ஓகே சார், நீங்க இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து விஜய் மண்டையில வந்து நாங்க நட்டு வச்சிருக்கோம். அதுக்கு நான் சொன்னதே பரவாயில்ல சார், விக்குன்றத வந்து டீசெண்டா சொன்னேன். நீங்க என்னடா நான் நாத்தாங்கால புடுங்கி அதுல நட்டு ஆறு அது இதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்க தலைவர் வந்து எப்படி இருக்காரு, தொண்டர்களை எப்படி வழி நடத்துறாரு அப்படின்றது ரொம்பவே அழகா தெரியுது சார் அதுல இருந்து. அதனால தான் நீங்களும் வந்து மாசா இந்த மாதிரி கோட்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ஏங்க என்னம்மா, நான் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை போனால் போதும் ஜஸ்ட் லைக் தட்டாக இப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. சல்மான் கான் பண்ணியிருக்காரு, ஷாருக் கான் பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? ரித்திக் ரோஷன் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் அது பண்ணியிருக்காங்க தெரியுமா? சாதாரண விஷயம் கிடையாது. அதை உடல் வருத்தி மண்டையில் அவ்வளோ வலி வரும், அவ்வளோ டென்ஷன் ஆகும். சாதாரண என்ன முடி நடுறதுன்னா சாதாரண விஷயமா?
இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு, அரசியல்ல என்ன புடுங்குறாரு, அரசியல்ல என்ன நடுறாரு அப்படின்றதுதான் இப்ப மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை தானே நமக்கு தேவை. முடி நடுறது, நாத்தாங்கல் நடுறதுலாமா நமக்கு தேவை இப்போ? என்னம்மா நீங்க அரசியல்ல என்ன புடுங்குறாரு எங்க நடுறாருன்னு என்னது நீங்க ஏன் சார் என்ன புடுங்குறாருன்னு அங்கெல்லாம் போவேன் சார். நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த நாத்தங்கள்லாம் நடுறது இல்லையா, அந்த மாதிரி நாங்க வந்து எங்க தலைவருக்கு நட்டு வச்சிருக்கோம். அதை தான் என்ன நடுறாரு என்ன புடுங்குறாரு அப்படின்னு கேட்கிறேன் நான். இதுல வந்து நான் அவதூறாலாம் பேச கிடையாது. நான் சொன்னதையே திருப்பி நீங்க உங்களோட இது ஏங்க எதுக்கு நீங்க எதை வந்து ஊமை நீங்க விஜய் அவர்களுக்கு சொன்னீங்க, நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு சொல்றாங்க அவ்வளவு. ஏமா எதுக்கு எதை ஊமையப்படுத்துறதுன்னே தெரியாம முதல்ல புரிதல் வேணுமா? என்னம்மா இப்படி எல்லாம ஊமையப்படுத்துவாங்க? எதை நடுவாரு எதை புடுங்குவாருன்னு கேக்குறீங்க? இத்தனை வருஷமா இத்தனை கட்சி ஆண்டாங்களே, என்ன நட்டாங்க என்ன புடுங்குனாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் இது வரைக்கும் ஆண்டவங்களாம். அப்ப இனிமேல் இவர் வந்து என்ன பண்ணுவாருங்கிறதுனா பண்றதெல்லாம் பண்றப்ப பார்ப்பீங்க, பண்றப்பல பார்த்து மிரண்டு போயிருவீங்க. புரியுதுங்களா? எவ்வளவு திட்டங்கள் 26ல பாருங்க, அவ்வளவு திட்டங்கள். ஆனா அந்த திட்டங்களுக்கு அந்த அந்த கேட்டை போய் தொடக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளவு சட்ட சிக்கல் பண்ண நடத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்களா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா, நான் எவ்வளவுதான் அறிவாளித்தனமா கோட்டு போட்டு உட்காந்து பேசினா கூட நம்மள முட்டாளா நின்றுட்டு இருப்பாங்க. தோற்றத்தை பார்த்துலாம் எடை போடக்கூடாது சார். அந்த மூளைக்குள்ள என்ன இருக்கா, அறிவு இருக்கா இல்ல களிமண் இருக்கான்றது நம்ம பேசுறது வச்சே தெரியும் சார். அதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு ஆள் எப்படி, அவங்க அறிவு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம எடை போட முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் வந்து எங்க தலைவர் கூட்டம் போட்டோன்னு கூட்டமா கூடி நின்று கை தட்டுறானுங்களே. அப்ப தலைவர் என்ன மண்டக்குள்ளாரு களிமண் வச்சு பேசுறதுனால தான் அத்தனை பேர் கை தட்டுறானா? இல்ல அத்தனை பேர் மக்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்களா, அவங்க மண்டல எல்லாம் களிமண் வச்சிருக்குமா? நான் அவருக்கு அறிவு இல்லைன்னு சொல்லல. வந்து அறிவை வந்து நம்ம தோற்றத்தால நம்ம வந்து அந்த அறிவை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன் சார். தோற்றத்தால ஏன்னா இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா பெக்கர் கூட இந்த மாதிரி கோட் ஷூட் தான் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. என்னது அமெரிக்காவுல நம்ம எலான் மஸ்க் ஆயிட முடியுமா? எது அமெரிக்காவுல பெக்கர் கூட? பெக்கர்னா பிச்சைக்காரர். என்னங்க திடீர்னு பிச்சைக்கார? என்ன இது பிச்சைக்காரனோட கம்பாரிசன்? யாரு கூட எங்க தலைவனுக்கு பிச்சைக்காரன் ஒண்ணா? என்ன பேசுறீங்க? எங்க தலைவனுக்கு பிச்சைக்காரன் ஒண்ணாங்கிறேன். நான் பிச்சைக்காரன் தலைவர் கூட கம்பேர் பண்ணல சார். நீங்க கோட் ஷூட்டுக்கு அந்த விளக்கம் சொன்னீங்க இல்லையா, அந்த கோட் வந்து அவர் போட்டாலும் அது பிச்சைக்காரர் போட்டாலும் அவருக்கான மரியாதை இருக்கு. அப்ப எங்க தலைவனும் கோட் தானே போட்டுருக்காரு. எங்க தலைவன் ஆடியோ ஃபங்க்ஷன்ல கோட் தானே போட்டுருக்காரு. அப்ப எங்க தலைவன் பிச்சைக்காரனா? நீங்களே தான் சார் சொல்றீங்க. நான் வந்து விஜய் அவர்களை வந்து நான் இந்த இடத்துல பிச்சைக்காரர் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்க. அப்ப நீங்களே வந்து உங்க தலைவரை பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க வந்து ஏதோ பெக்கர், நீங்க அவன் ஏதோ பெரிய ஆள் நினைச்சு நான் அப்படி கேட்டேன். கடைசியில பிச்சைக்காரன்னா நீங்க வந்து பேசுறத சரியா பேசுங்க. இப்ப புரியுதா? பெக்கர் நீங்க, நான் ஏதோ வந்து பெரிய ஆளுன்னு நினைச்சு கேட்டேன். இதுலயே தெரியுதா தாவேக்கா தற்குறிகள் அப்படின்றது, தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஏன் தற்குறி சொல்றோம் அப்படின்றது இதுல இருந்து தான் சொல்றோம். ஏங்க அதாவது புரியுதா நம்ம சொல்றது? பிச்சைக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னங்க இது? என்னது ஒரு கேள்வி கேட்கிறப்ப சரியான புரிதலோட கேட்டா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ கேட்கணும்ல. கேட்காம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறது எந்த விதத்துல சரி? எனக்கு தெரிஞ்சதானே கேட்கணும். தோன்றது நான் இங்க வந்து மக்களுக்கு என்ன கருத்தா இருக்கோ அதை வந்து நான் முன்வைக்கிறேன் சார். இங்க மக்களிடையே என்ன கருத்துக்கள் புரியுதா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறதுனால தான் எங்க தலைமை எந்த ஒரு பத்திரிகையாளரையும் சந்திக்காம இருக்கான். தெரியுதா? கண்ணா பண்ணா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்பீங்க, நாங்க பதில் சொல்லணுமா? இப்ப என்னதான் கேட்கணும்ன்றீங்க? ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி கொடுத்துடணும், இதை தான் நீங்க கேட்கணும்னு சொல்றீங்களா? நாங்க எழுதி கொடுப்போம். எங்களுக்கு தெரிஞ்சதை கேளுங்க. நிப்பாட்டுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எழுதி கொடுத்துருங்க பேப்பர்ல. நெக்ஸ்ட் டைம் வரப்ப என்ன நல்லா தெரியும், A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அந்த மாதிரி எழுதி கொடுத்துருங்க. நான் A ஃபார் என்ன சார் அப்படின்னு கேக்குறேன். நீங்க ஆப்பிள் சொல்லிருங்க. அப்போ வந்து நீங்க வந்து A ஃபார் ஆப்பிள்னு சொல்லக்கூடாது. அது நம்ம கலாச்சாரத்தையே மாத்தி அமைச்சிட்டாங்க. A ஃபார் அம்மா, இந்த இங்கிலீஷ்காரன் வந்து நம்ம கலாச்சாரத்தையே மாத்தி இது பண்ணிட்டான். A ஃபார் ஆப்பிள் நம்மளை கட்டு கொடுத்து இன்ன வரைக்கும் அப்படியே சொல்ல வச்சிட்டு இருக்கான். A ஃபார் அம்மா, அம்மா அப்படிங்கணும். பீர்பால். அக்பரோட அமைச்சரவையில பீர்பால் தான் ஞானி. ஒரு ஞானியோட பேரை சொல்றேன். அப்படித்தானே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால பீர்பால், பி ஃபார், A ஃபார் அம்மா. ஆமா, இப்படிதானங்க இருக்கணும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆமா, அவெல்லாம் இங்கிலீஷை வந்து நம்மள்கிட்ட திணிச்சு விட்டுட்டு போயிட்டான். நம்ம இப்ப ஹிந்தி எதிர்ப்புன்னு, ஹிந்தியும் வேணாம் இங்கிலீஷும் வேணாங்க. நம்ம தமிழை வாழ வைக்கணுங்க. அந்த தமிழை வாழ வைக்க போற ஒரே தலைவன் எங்க தலைவன் விஜய் மட்டும்தான், வேற எவனுமே கிடையாது. இப்ப கூட பாருங்க, இந்த சிவகார்த்திகேயன் ஆமா ஹிந்தி எதிர்க்கணும்னு சொல்லிட்டு தமிழை எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்படி படம் எடுக்கலாமா? சரி, தமிழை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? தமிழை வாழ வைக்க, தமிழை வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமா? என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கல்ல? எங்க ரசிகர்களையும் சரி எங்க தொண்டர்களையும் சரி எவனையாவது கூப்பிட்டு அடுத்த லாங்குவேஜை பேச வைங்க, தெரியாதும்பாங்க. ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சிருப்பான். ஆமா, அவன் தான் தமிழ் பற்றோட இருக்கான்.
புரியுதுங்களா? லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது அது ஒரு நாலேஜ் தான் சார். லாங்குவேஜை தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து தாய்மொழியை மாற்றுறதுக்கான சமம்லாம் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது நம்ம நாலேஜ் பவர். அது ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. அதை தெரிஞ்சுக்க கூடாது. சீமான் பாத்தீங்களா, ஏதாவது இங்கிலீஷ் வேர்டு கலந்து பேசுறாரா? தமிழ்லயே பேசுவாரு. எப்படி எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வரணும்ல. அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, அதனால தமிழுக்காக தமிழ் மட்டும் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் என்ன கொள்கை வச்சு பேசிட்டு இருக்காரு தமிழுக்காக? நீங்க சொல்றீங்க தமிழை வந்து நாங்க வாழ வைக்கிறோம், அப்படி என்ன வாழ வச்சுட்டு இருக்காரு? ஏங்க உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புசி ஐயாலாம் வந்து எங்கள் தமிழ் புலவர், கல்வெட்டுலாம் படிக்கிறவர், ஆதி தமிழ் தெரிஞ்சவர்லாம் சொல்லி அவர்லாம் பக்கத்தில் வச்சு கட்சியை வந்து தமிழ் அதாவது இந்த தமிழ் நாட்டையும் தமிழையும் வளப்படுத்துறதுக்காக மட்டுமே உலகத்தமிழர் மாநாடுன்னு நீங்கள் நடத்துவாங்க. காசு அடிச்சுட்டு வீட்டில் பேங்க்ல போட்டு வச்சுப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவன் வந்து உலகத்தமிழ் மாநாடு நடத்தினான்னா ஒன்லி தமிழர்கள் மட்டும்தான். புரியுதுங்களா? வேற எவனும் வர முடியாது. ஆமாம், அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் இங்கே ஸ்கூல்லாம் வச்சு நடத்துறாங்களாங்க. நாங்கள் 26 ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழை தவிர வேற எவனும் கிடையாது. அப்ப இதே மாதிரி இப்ப படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, இதே மாதிரி நாங்க தமிழ் ஆளுங்களுக்கு மட்டும் தான் எங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஃபாரின்ல எல்லாம் ரிலீஸ் கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும் தான். ஆந்திரா, கேரளா எங்கேயுமே ரிலீஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா உங்க தலைவரால? ஏங்க என்னங்க இது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? தமிழனா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். தமிழை நாங்க வாழ வைக்க என்ன வேணாலும் பண்ணுவோம், உலக தமிழ் மாநாடு நடத்துவோம்னு. அப்ப தமிழுக்காக ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க. எங்க தமிழ் ரசிகர்களுக்காக நான் டிக்கெட் விலையை வந்து குறைச்சிருக்கேன், இந்த மாதிரி டிக்கெட் விலை குறைச்சிருக்கேன். இதே மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும்தான் என்னோட படம் ரிலீஸ் ஆகும், தமிழை தாண்டி எங்கேயும் போகாதுன்னு சொல்லுங்க. என்னங்க அறிவில்லாத்தனமா இருக்குது? என்னங்க பேச்சு பேசுறாங்க? என்ன கேள்வி இதெல்லாம்? ஒரு விஷயங்க, நாம தான் அடுத்த மொழியை தெரிஞ்சுக்க கூடாது, ஆனா நம்ம மொழியை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து நம்ம தமிழை பேசணும். அப்பதானே எல்லாத்தையும் தமிழ்நாடாக்க முடியும். நீங்க என்ன பேசுறீங்க? அமெரிக்காவில் இருக்கிறவன் தமிழை கத்துக்கிட்டான்னா அவன் தமிழன் ஆயிடுவான்ல. புரியுதா நான் சொல்றது? இது என்ன நியாயம்? அவங்க வந்து நம்ம மொழியை கத்துக்கணுமா, ஆனா நம்ம வந்து எந்த மொழியும் கத்துக்காம இதே மாதிரி இருக்கணும், அடுத்த படிக்கு போகவே கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா. அடுத்த படிங்கிறது ஏங்க? அடுத்த படிங்கிறது அவன் நம்ம கிட்ட வரணுங்க, நம்ம அவன்கிட்ட போக கூடாதுங்க. ஐயோ, என்னத்த சொல்றது? நம்ம டிக்கெட் ரேட்லாம் ஏற்றி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அவன் காசை தான் நம்ம வாங்கணும். ஆமா, நம்ம காசு நம்மள்கிட்ட வச்சுக்கணும். அவன் காசை வாங்கி தானே நம்ம டிராவல் பண்ணணும். என்னைக்குமே வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு போகிறோம் அப்படின்னா டீ குடிக்கிறப்ப எல்லாருமே காசு எடுத்து கொடுத்துருவான். வச்சுக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட தான் பணக்காரன் வைப்பான். எங்கேயாவது பணக்காரன் பிச்சைக்காரன் காசு போட்டு பார்த்துருக்கீங்களா? எங்கள் தலைவன் எங்கேயாவது கொடுத்துருக்காப்லையா? அவ்வளோ பெரிய பணக்காரா இருக்காங்க, சாதாரணம் கிடையாது. யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது, அப்போதான் பணக்காரன் ஆக முடியும். அப்ப இவரு தமிழ்நாட்டுக்கு வந்து நான் முதலமைச்சராகி தமிழ் மக்களுக்கு செய்வேன்றாரு. தமிழ் மக்களோட பைசாவை எடுத்து பத்திரமா வச்சிருக்காருல்ல. மற்ற அரசியல்வாதெல்லாம் கடன்காரன் ஆக்கியிருக்காங்க தெரியுமா? கடன்காரன் ஆக்கியிருக்காங்க நம்மளை வந்து கடன்கார. ஒவ்வொருத்தன் தலையிலையும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்கிறாங்க. நான் எங்க போய் கட்டுறது? 20 லட்சமா? ஆமா, மாசம். ஐயோ, ஏன் கேக்குறீங்க? மாசம் 10,000 ரூபாய்க்கு முக்குன்னு முக்க வேண்டியதா இருக்குது நம்ம நிலைமை. அப்ப விஜய் அவர்கள் வந்து அந்த 20 லட்சம் கடனையும் கட்டி முடிச்சுட்டு எல்லாரோட பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாரா? அவரு தான் பணத்தை சேமிச்சு வச்சிருப்பாரு இல்லைங்க, பத்திரமா வச்சிருக்கவர்கிட்ட தான் நம்ம கொடுக்க. செலவு பண்றவங்கள்ட்ட நாட்டை கொடுக்கறது எந்த விதத்துல சரி? யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, அவர் மட்டுமே வச்சுப்பாரு. அதனால தான் எங்க தலைவர் உள்ள ஒரு பணக்காரா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ வந்து கொடுப்பாருன்னு சொல்றீங்க. இதை நாங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏங்க, சேர்த்து வச்சாதானுங்க செலவு பண்ண முடியும். கடைசியா பண்ணுவோமுங்க, எல்லாம் கடைசியா பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ கோயிலுக்கு போறோம்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோம்ல, காசெல்லாம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு உண்டியில உடைச்சி எடுத்துட்டு போறோம்ல, அது மாதிரி கடைசியா எங்க சேர்த்து வச்சதெல்லாம் உடைச்சி எடுப்போம் ஒரு நாளைக்கு. இது நீங்க ஒரு நாளைக்கு எடுப்பீங்க. ஆனா இப்ப ஜனநாயகன், நாளைக்கு வரப்போற ஜனநாயகன் பாத்தீங்கன்னா வரவே முடியாத அளவுக்கு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. அதை எப்படி வெளியே எடுக்க போறீங்க நீங்க? என்னங்க இது? நான் உண்டியில காசு எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தா ஜனநாயகன் வந்து சார் உண்டியில காசு எடுக்கிறது வந்து நம்ம பொறுமையா பாத்துக்கலாம் சார். ஜனநாயகன் இப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆக முடியுமா முடியாதான்ற கேள்விக்குறியில எல்லாம் இருக்கு. ஏங்க அதெல்லாம் உள்நாட்டு சதி. வெளிய எடுத்தீங்கன்னா தானே அப்புறம் உண்டியில இருந்து காசு எடுக்க முடியும். ஏங்க ப்ளீஸ்ங்க, நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. இது வந்து முழுக்க ஜனநாயகன் வெளியில வராத காரணமே வந்து டிஎம்கேயோட சதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிஎம்கே திட்டமிட்டு படம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சென்சார் போர்டில் லாக் பண்ணிட்டாங்க தெரியுமா? மத்திய அரசு சென்சார் போர்டு வச்சிருக்கு, இவங்க என்ன பண்ண முடியும்? மாநில அரசு மத்திய அரசு கீழே தானே இருக்கு தணிக்கை சான்றிதழ் அமைப்பு. இதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான், விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம், மோடியும் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து அண்டர் டீலிங்ல ஒரு லிங்க் உள்ளு. புரியுதுங்களா? நைட்டு 12 மணிக்கு மேல போன்ல பேசிப்பாங்க, என்ன நடக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன் சார் கள்ளக்காதல் எதுவும் பண்றாங்களா நைட்டு 12 மணிக்கு மேல பேசுறதுக்கு? ஏங்க ரகசியமாலாம் பேசுறது அப்படிதாங்க பேசுவாங்க. நைட்ல பேசுறாங்க, போர்வைக்குள்ளலாம் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு பேசுறாங்க தெரியுமா?
அதெல்லாம் வந்து வெளியில நார்மலா எல்லா மூலையிலும் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு அண்டர் டீலிங் அவங்களுக்குள்ளார இருக்குது. அவங்களுக்குள்ளார அண்டர் இல்லாட்டினா அப்பனா உங்க தலைவர் சொல்ற மாதிரி மறைமுக கூட்டணி இருக்கா திமுகவுக்கும் பாஜகவுக்கும்? அம்மா சத்தியமா உண்மைங்க. சீரியஸா மறைமுகமா அவங்க 2 பேத்துக்குள்ளார இருக்குது. இல்லாமல்லாம் எங்க தலைவன் படத்தை நிப்பாட்ட முடியுமா? ஆ? புரியுதுங்களா? இவருக்கு பிஜேபியோட உதவி இல்லாம, மோடியோட உதவி இல்லாம இந்த படத்தை நிப்பாட்ட முடியுமா? அப்ப பிளான் பண்ணி நிப்பாட்டுறாங்கன்னா அவங்களோட அண்டர் டீல் போட்டுருக்காங்கல்ல. அரசாங்கத்துக்கு எதிரான வார்த்தைகள்லாம் இருக்கு. அப்புறம் வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு எதிரா இருக்கு. அப்புறம் மத மத உணர்ச்சியை வந்து புண்படுத்தும் வகையில இருக்குன்ற மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்களே இதுக்கு. வேற எந்த படத்திலும் இல்ல. உனக்கு தெரியுமா? ஏ சர்டிஃபிகேட்னு கொடுத்து பல்லான படத்தெல்லாம் சென்சார் பண்ணி விடுறாங்கல்ல, அதெல்லாம் மக்களுக்கு காட்டுறாங்களா? அப்ப அதெல்லாம் ஓகேவா? இது மாதிரி எந்த படத்துலையுமே இல்லை. இவங்க கொடுக்குற கட்டுங்கிறது மாதிரி வேற எந்த படத்துலையுமே இல்லையா? எவ்வளவு உண்மையா கண்டிருக்கிறீங்க. ஜனநாயகனுக்கு வேணுக்கும்னே இவங்க வந்து அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு என்ன தலைவன் வந்து செக்ஸ் எடுத்து படத்தில் நடிச்சு வச்சிருக்காரு. ஒரு புரட்சிகரமான படத்தில் நடிச்சு வச்சிருக்காரு. மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியிருக்காரு. அதுல போய் என்ன மாதிரி இது கட்டு அது இல்லை இது இல்லைன்னு எந்த விதத்துல சரி? எல்லாமே திட்டமிட்ட சதின்னு சொல்றாங்க, நம்ப மாட்டேங்கிறீங்க. எல்லாமே திட்டமிட்ட சதி. கிட்டத்தட்ட கட்டு பார்த்தா 67 கட்டு கொடுத்துருக்காங்களாம். ஆமா, டைரக்டர் அழுகுறாரு உட்காந்து. எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா படமே டோட்டலா இல்லாம போயிடும் அப்படிங்கிறாரு. ஆமா, சீரியஸா சொல்றேன். வெறும் தட்டில் உட்காந்து கூட படமே இல்லாம வெள்ளை திரையை பார்த்துட்டு நாங்க தலைவனுக்காக காசு கொடுத்துட்டு வருவோம். வெறும் திரையை பார்த்துட்டு வரீங்களா? என்ன நினைக்கிறீங்க? வேற லெவல். எப்படி சார் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்பவே நம்ம அறிவுபூர்வமா பேசுறோம்னு நினைச்சு பேசுறீங்களா, இல்ல உண்மையிலே நம்ம தாவேக்கா தொண்டர்கள் தற்குறின்ற அந்த எண்ணத்துல பேசுறீங்களா? இல்ல புரியல. என்ன வெறும் திரையை பார்த்துட்டு யாராச்சும் காசு கொடுத்துட்டு வருவாங்களா சார்? என்னங்க இது? யார் புரியலங்க. எங்களோட கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? பேரை சொன்னாவே பேரை போடுறப்பே பறக்கும். படமே ஆரம்பிக்க வேணாம். அப்படியே படம் எங்கேயாவது படம் பார்த்துருக்கீங்க? நீங்க பார்த்துருக்கீங்களா? முதல் சொல்ல பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு டைலாக் கேட்டிருக்கா உங்க காதுல? அது ஓகே, அந்த தலைவரை பாக்குறோம், அந்த பார்த்த மகிழ்ச்சியில நம்ம கத்துறோம் கொண்டாடுறோம், ஓகே. நீங்க வந்து வெறும் திரையை நாங்க பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வருவோம்னு சொல்றீங்களே, வெறும் திரை அந்த ஏங்க வரலன்னு இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க படம் ரிலீஸ் பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்னு. நாங்கெல்லாம் வராட்டினாலும் பரவாயில்ல, எங்களோட லெவலே வேற. நாங்க பார்த்துப்போம். வெறும் தரையில உட்காந்து எங்களுக்கு கதை என்னன்னு எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அந்த கதையை நாங்க இதுதான் கதை அப்படின்னு நாங்க எல்லாம் தெளிவா நாங்க எல்லாமே பகவத் கேசரி பார்த்தாச்சு. புரியுமா? அதானே? ஆமா, பாளையாவுக்கு பதிலாக எங்கால நடிச்சிட்டு இருக்காருன்னு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சிடும். அதான் கிண்டின கேசரியை திருப்பி திருப்பி கிண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம் நம்ம ஜனநாயகன் படம். கிண்டின கேசரியை கிண்டி வச்சிருக்கோமா? பகவத் கேசரிங்கிறது படப்பேருமா? அந்த தான் சார், அந்த கேசரியை தான் சார் திருப்பி கிண்டி நீங்க வந்து ஜனநாயகன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்னங்க இது கேசரி? என்ன ரவாயும் புரியலம்மா. என்ன இது கலர் பொடியும் போட்டு சக்கரையும் போட்டு கிண்டி வச்சிருக்க கணக்குல பேசுறது எந்த விதத்துல சரி? அதுல வந்து நம்ம கலர் பொடி போடுவோம். இங்க மட்டும் என்ன ஆளை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அங்க வேற ஹீரோ, இங்க வேற ஹீரோ, ஹீரோயின் வேற ஹீரோயின் வேற. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியே லைட்டா அந்த எப்படி டிங்கரிங் வேலை. தலைவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? கில்லி பார்த்துருக்கீங்களா? அது முன்னால யார் நடிச்ச படம்? யாரு? மகேஷ் பாபு நடிச்ச படம். போக்கிரி பார்த்துருக்கீங்களா? அது முன்னால யார் நடிச்ச படம்? மகேஷ் பாபு நடிச்சது. புரியுதுங்களா? மறுபடியும் மகேஷ் பாபு நடிச்ச படத்தை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் பாளையா நடிச்சிருக்கேன். ஏன்னா பாளையா தான் மாசு. புரியுதுங்களா? அவர் தான் ஓடுற ட்ரெயினை உடனே நிப்பாட்டி இது பண்ணுவார். அந்த அளவுக்கு மாசா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ எங்க ஆள் தாங்க. இது வரைக்கும் எந்த ஹீரோ அப்படி கிடையாது. விஜய் அவர்களோட லாஸ்ட் ஒன் மூவி இல்ல, லாஸ்ட் ரீமேக் மூவி அப்படின்ற அந்த கருத்து தான் வந்து சோஷியல் மீடியால அதிகமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏங்க லாஸ்ட் ரீமேக் மூவி எதா இருந்தாலும் மூவி தானங்க. நம்ம மூவியா தாங்க பார்க்கணும். அது ரீமேக் மூவியா ஸ்டேட் மூவியெல்லாம் பார்க்க கூடாதுங்க. மூவி அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு படத்தை படமா பார்க்கல பாருங்களேன். படத்தை படமா பார்க்காம இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. படம் வேற அரசியல் வேறன்னு ஒதுக்கி வச்சு ஒரு வழி விடலாமா இல்லையா? இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு தொல்லை பண்ணி எவ்வளவு லாக் பண்றாங்க. கொஞ்சம் கூட புத்தி இருக்கா? சண்டைங்கிறது நேர்ல போடணுங்க. எதிரிங்கிறது நேரா நின்று ஜெயிக்கணும். அவன் தான் எதிரி. பின்னால இருந்து குத்தரெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு பெரிய மட்டமான செயல் இல்ல? சார் 500 கோடி ரூபாய் பட்ஜெட் படம்னு சொல்றாங்க. அப்பனா அந்த சென்சார்லாம் இந்த மாதிரி நிறைய நாங்க காட்சிகள் எடுக்க போறோம், சண்டை காட்சிகள்லாம் எடுக்க போறோம், நிறைய வசனங்கள் வைக்க போறோம்னா முன்னாடியே போய் அந்த சென்சார் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே. இந்த மாதிரி நாங்க வைக்க போறோம், ஓகேவா, இதெல்லாம் வைக்கலாமான்னு சொன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இந்நேரம் அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்து இந்நேரம் படமும் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கும். மக்களுக்கும் அந்த ஏமாற்றம்ன்றது இருந்திருக்காது. அது நீங்க சொல்றது ஒரு பக்கத்து நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இது முன்னாடியே போய் கேட்டுக்கலாம் தான்.
ஆமாம், ஏன்னா கேட்காது. இப்போ என்னன்னா இப்போ தான் தெரிஞ்சுது அந்த எங்கள் கூட்டத்துக்குள்ளார ஒரு கருப்பாடு அப்படின்னு. கடைசியில் பார்த்து அந்த டைரக்டரே கருப்பாடாக இருந்திருக்கான். வினோத் அவர்களா? ஆமாம், படம் முடிச்சு 7 மாதம் ஆயிருக்கு. 7 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் டேட் வைக்கிறப்பா சென்சாருக்கு வருவான். 7 மாதத்துக்கு முன்னாலே அவன் சென்சார் பண்ணி கொடுத்துருக்குமா இல்லையா? தலைவர் படம் இப்படிலாம் சட்ட சிக்கல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் கதையில் டைலாக் எல்லாத்தையுமே சரியாக பண்ணியிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு யார் மேலே தப்பு? உள்ளடி வாங்கிக்கிட்டு பெரிய அமௌண்ட்டு காசு வாங்கிட்டு இங்கே ஜனநாயகம் படத்தில் வாங்குற சம்பளத்தோட அதிகமான சம்பளம் வாங்கிட்டு அவன் எகைன்ஸாக வேலை பார்த்துருக்காங்க. அவன் பண்ண வேலை தான் இத்தனைக்கும் காரணம். ஆனால் அவன் டிஎம்கே ஆளுன்னு சொல்கிறாங்க. வினோத் அவர்கள் டிஎம்கே சீரியஸா உள்ளார டிஎம்கே ஆளுங்கிறாங்க. அப்ப விஜய் அவர்களை இப்படிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி அவர் பிரச்சனையில சிக்க வைக்கணும்ன்றதே பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாமே பிளான் பண்ணி இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க ரா ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அப்படியே இங்கேருந்து ஒரு உலகாவையே பாகிஸ்தானுக்கு அனுப்புவாங்க. அவன் பாகிஸ்தானாலாவே அங்கே வாழுவான். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இவன் வினோத் இந்த டைரக்டரு ஆமாம் டிஎம்கே ஆளாக இருந்து நம்ம கூட்டத்தில் வந்து நம்மளோடையே இருந்து அதுவும் எல்லாரையும் நம்புறதுனால தாங்க எங்க தலைவர் ஏமாறுறாரு. எல்லாரையும் குழந்தை மனசுங்க அவருக்கு, குழந்தை மனசு, எல்லாரையும் குழந்தையாவே டீல் பண்றாரு. இத்தனை வருஷம் சினிமா துறையில வந்து பயணிச்சுட்டு இருக்காரு. அப்பனா இவர் வந்து தான் படம் ரிலீஸ் ஆக போது அரசியல் இருக்கும், எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சு முன்கூட்டியே இதுக்கான வேலைப்பாடுகளை செஞ்சிருக்கணுமே அவரு. அவருதான் அரசியல்ல அவ்வளவு பிஸில இருக்காருல்ல. என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? அவர்தான் பிஸி ஷெட்யூல்ல இருக்காருல்ல. டெய்லியும் போயிட்டு ஒரு தொகுதியில மக்களை சந்திச்சு அந்த மக்கள் தேர்தலில் என்னென்ன மாதிரியான நாங்க வந்து செய்ய போறோம் நலத்திட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரா? ஏங்க ஒவ்வொரு நாளும் போய் சந்திச்சாதானா என்ன மாதிரி சந்திச்சா என்ன மாதிரி பேசணுங்கிறத சிந்திக்கணுங்க. முதல்ல எங்க தலைவர் வீட்டுல உட்காந்து என்ன பேசலாம்னு சொல்லி சிந்திச்சுட்டு இருக்காரு. அதுல என்ன பிரச்சனை? கடைசியா எப்ப பார்த்தோன்னா அந்த கிறிஸ்துமஸ் விழா வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சாங்க. அப்பதான் வந்தாருன்னு நினைக்கிறேன் வெளியே அரசியல் ரீதியா. ஏங்க நீங்க இவங்க என்னங்க டிஎம்கேலா?